நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னால இத கொஞ்சம் கூட நம்ப முடியல. நீ புடவை கட்டிக்க தயாராயிட்டியா? டாட்க்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சோ நான் டாட்க்கு பிடிச்ச மாதிரி தானே தயாராகணும், ரைட்? ரைட். அம்மா மாதிரியே. அக்கா, எனக்கு தெரியும் உனக்கு இந்த மாதிரி நகையெல்லாம் பிடிக்காதுதான். ஆனா அம்மாவோட இந்த நகைய நீ போட்டுக்கணும்னு அப்பா ரொம்ப ஆசைப்படுறாரு. நோ, ஓகே. அப்ப வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். சஞ்சு, நான் இதே போட்டுக்கிறேன். வெறும் அரை மணி நேரத்துக்கு தானே. டாட் சந்தோஷப்படுவார்ல? எனக்கு இல்லக்கா. ஐ மீன், நீ வாய மூடிக்கிட்டு எதுவுமே பேசாம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு சுத்தமா பிடிக்காதுல்ல? இட்ஸ் அன்பிலீவபிள். எனக்கு இல்லக்கா. இப்ப நம்புறியா? நான் டாட்க்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் அவரை அசிங்கப்படுத்த மாட்டேன். கொடுத்த வாக்க காப்பாத்துறேன், அவ்வளவுதான். ஃபைனல்? ஃபைனல். வெரி நைஸ். அக்கா, நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க, ஓகே? சஞ்சு, அவங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்ல? இந்த உலகத்துல உன்னை பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. அதை விடுக்கா, உனக்கு பையனை பிடிச்சிருக்குல்ல? அஃப்கோர்ஸ். ஒருவேளை எனக்கு இந்த பையனை பிடிக்கலன்னா நான் உன் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்க சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். ரைட். அக்கா, உனக்கு பயமா இல்லையா? உனக்கு பயமா இருக்கா? என் வயித்துக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. சஞ்சு, விஷ் மீ லக். ஆல் தி பெஸ்ட் கா. நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துருங்க, ஓகே? முதல்ல நீங்க எங்களை மன்னிக்கணும். நாங்க ரொம்ப லேட்டா வந்துட்டோம், சாரி. என்னங்க சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு? நீங்க உங்க வீட்டுக்கு தானே வந்திருக்கீங்க, எப்ப வந்தா என்ன? அது சரி, ஈஷான் வரலையா? ஆக்சுவலி ஈஷானால தான் நாங்க வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. ஆபீஸ்ல ஏதோ திடீர்னு வேலை வந்துருச்சான், அதனால அவனால வர முடியல. ஆபீஸ பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, கடைசி நேரத்துல தான் எல்லா வேலையும் கொடுப்பாங்க. மன்னிச்சிடுங்க கமல் சார், நாங்க இஷான் இல்லாம வர வேண்டியதாயிடுச்சு. நீங்க எங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்கன்றதுனால தான் நாங்க மட்டும் வந்து. அதனால என்ன, பரவாயில்ல, வேலையும் முக்கியம் தானே. அடங்கு வேலை கிடக்குது, அதை விட்டு தள்ளுங்க. அப்படி ஒரு வேலை எதுக்கு அவனுக்கு? இவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த மிஸ் பண்றான் பாருங்க. ஆக்சுவலா இவனுக்கு வேலைனாலே கொஞ்சம் அலர்ஜி. அங்கிள், உங்க பொண்ணை இன்னும் காணுமே. தல்ஜித், வணக்கம். இந்த பொண்ணு என்ன ஜீன்ஸ் போட்டு வந்திருக்கு? நல்லாதான் இருக்கா. பிராட் மைண்டடா இருப்பா. இருக்கலாம். நம்ம இஷான் கதை முடிஞ்சது. நல்லா இருக்கல? ரொம்ப கியூட்டா இருக்கா. ஆமா, ஆனா ரெடி ஆகாம வந்திருக்கா. உன்ன மாதிரி இல்ல, இஷான் தப்பிச்சா. அண்ணா, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இவ என் சின்ன பொண்ணு சஞ்சனா. அக்கா இப்ப வந்துருவாங்க. நீங்க எல்லாரும் டிஃபன் சாப்பிடுங்க. தாராளமா சாப்பிடுறோம். இல்ல வேண்டாமா, நாங்க சுஹானாவை தான் பார்க்க வந்திருக்கோம். முதல்ல சுஹானாவை பார்த்துடுறோம், அதுக்கப்புறமா இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஆமா, ஒரு தடவை பொண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தைரியமா 2-3 பீஸ் சாப்பிடலாம்ல.
ஆமாடி சஞ்சனா, சுஹானா ரெடி ஆயிட்டாளா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாயே. ஆ வாங்க. ரெடி ஆகிறதுக்கு ஏன் இவ்ளோ லேட்டு? அதனால என்ன பரவாயில்ல, இன்னைக்கு தான் பொண்ணுங்க பொறுமையா அலங்காரம் பண்ணிக்க முடியும். அதுவும் சரிதான். சுஹானா வந்துட்டா. காதல் பாசிபிள், ஆனா கல்யாணம் இம்பாசிபிள். உன்ன மாதிரி பொண்ணுங்களை பைத்தியக்காரங்க மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. யூ ஆர் ஜஸ்ட் நாட் a marriage material. இஷிகா, அவங்க உட்காரட்டும். ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இருமா. சுஹானா, இவர்தான் இஷானோட அப்பா, அவங்க பெரியம்மா. நான் இந்தர், அப்புறம் அவன் இலேஷ். என் பேரு நிஷா, அப்புறம் அவங்க தான் ரஜினி அண்ணி. இவ தான் என்னோட பொண்டாட்டி. அப்புறம் நான் இஷானனோட தங்கச்சி இஷிகா. இவ ரஜினி, என்னோட வைஃப். நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? சுஹானாவையும் 2 வார்த்தை பேச விடுங்களேன். சரிம்மா. கமல் சார், உங்க பொண்ணு ரொம்ப கூச்ச சுபாவம் உடையவ போல இருக்கே. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு வெக்கப்பட தெரியாதுன்னு யார் சொன்னது? உங்க பொண்ணு சுஹானாவை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, பொண்ணு பார்க்கணும்னு நினைச்சேன், திருப்தியா பார்த்துட்டேன். ஹலோ, ஏமா சுஹானா, உங்க அப்பா உங்ககிட்ட எங்க குடும்பத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லிருப்பாரு. உனக்கு இஷானை பிடிச்சிருக்குல்ல? உன்ன மாதிரி பொண்ணுங்களை பைத்தியக்காரங்க மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. நான் ஒண்ணும் பைத்தியக்காரன் கிடையாது. எங்க அப்பா என்ன யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உனக்கு அதை பத்தி கவலையே இல்லையா? இல்ல, நீ கல்யாணம் பண்ணிட்டு எங்க வேணாலும் போ, ஆனா நீ மறுபடியும் என்ன தேடி வருவ, செட் கிட்ட வருவ. அத மறந்துடா. அம்மாடி சுஹானா, இப்போது நான் பொண்ணுகிட்ட பேசலாமா? ஒரு நிமிஷம், ஏன்னா அப்புறம் நான் மறந்து போயிடுவேன். சுஹானா, எங்களுக்கு உன்னோட ஒரு போட்டோ தர முடியுமா? கண்டிப்பா தேவைதான். அது வேற ஒண்ணும் இல்ல, இஷானால இங்க வர முடியல இல்லையா? நீ அவனோட போட்டோவை ஏற்கனவே பாத்துட்ட. ஆனா கண்டிப்பா அதுல என்ன இருக்கு? அப்போ மேற்கொண்டு மேற்கொண்டு பேச என்ன இருக்கு? எங்களுக்கு ஸ்வீட் கொடுங்க கமல் சார். ப்ளீஸ் எடுத்துக்கங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு என்ன பயம்?
எனக்கு நிஜமாவே வேலை இருந்தது அதான் வர முடியல. உண்மையா தானே சொல்ற, வேணும்னே லேட்டா வரலையே. ஐயோ இல்ல ராதா அத்தை. அது சரி, அங்க இருந்து போன் ஏதாவது வந்துச்சா என்ன? போனா இல்லையே, ஏன்? ஏனா அது 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 சும்மாதான். பயப்படாதடா, என் மனசுக்கு என்னவோ இந்த சம்பந்தம் முடிஞ்சிரும்னு தான் தோணுது. அதெல்லாம் இருக்கட்டும், பொண்ணை யாராவது பாத்தீங்களா? அழகா இருக்காளா? இந்நேரத்துக்கு பாத்திருப்பாங்க, சம்பந்தம் கூட பேசி முடிச்சிருப்பாங்க. என்னது? என்ன பேசி முடிச்சிருப்பாங்கன்னு அசால்ட்டா சொல்றீங்க? நான் கட்டிக்க போற பொண்ணை நானே பாக்கல. ஒருவேளை எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பிடிக்கலன்னா உன் கழுத்தை பிடிச்சு ஆமான்னு தலையாட்ட வைப்போம். உனக்கு இப்ப வேற சாய்ஸே கிடையாது அண்ணா. இஷான், பொண்ணு நிஜமாவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்காடா. எங்க எல்லாருக்கும் பரிபூர்ண சம்மதம். முதல்ல இந்த விஷயத்தை தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிட்டு வரேன். நான் உங்க அம்மா ராணுக்கு சொல்லிடுறேன், பூஜையில இருப்பா. அப்பா, நான் இன்னும் பொண்ணு பார்க்கவே இல்லையே. அதுக்கு அவசியமே இல்ல தம்பி. உனக்கு ஆபீஸ்ல வேலை தானே ரொம்ப முக்கியம். நீ வராம இருந்தது நல்லதா தான் போச்சு. ஏன்னா எப்பெல்லாம் நீ எங்க கூட வரியோ அப்பெல்லாம் பொண்ணு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிடுது. அதெல்லாம் இல்ல. இனிமே எதுவும் பண்ண முடியாது, பேசி முடிச்சாச்சு. கங்க்ராச்சுலேஷன். ஆனா ஏதாவது ஒரு போட்டோ இருந்தா. நீ போட்டோ பார்க்கணுமா? பார்க்கணுமா? அது என்கிட்ட தான் இருக்கு. அப்பா நீ இங்க பாருங்க, இதை விட நல்ல பொண்ணு இஷானுக்கு வாழ்க்கையில கிடைக்க மாட்டா. சரிதானே? பொண்ணோட ஹைட் 4'10" இருக்கும். அப்போ கொடுங்க. சரி, ஹைட் ரொம்ப குறைச்சல்தான், ஆனா ஹீல்ஸ் போட்டா சரியாயிடும். அப்புறம் கலரு கருப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்புறம் அந்த கண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப பெருசாவும் இல்ல சின்னதாவும் இல்ல, ஆனா மேலேயும் கீழே இருக்கும். இப்படி குண்டுன்னு கிண்டல் பண்ண மாட்டீங்களே? அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. ஹெல்த்தின்னு சொல்லலாம். வணக்கம் அண்ணே. குரல் கொஞ்சம் கட்டையா இருக்கு. இது கொஞ்சமா? நீ அவளை பேச விடாத. பையன் பயந்துட்டா போல இருக்கு. இந்தர், போதும் நிறுத்து. போங்க, அவங்கவுங்க வேலையை பாருங்க. ரொம்ப கிண்டல் பண்ணிட்டீங்க, போங்க. சரிம்மா. பாரு. வேண்டாம் பெரியம்மா, எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. அட, அவங்க சொன்னதெல்லாம் நம்பாத. பொண்ணு லட்சத்துல ஒருத்தி. போட்டோ பாரு. என்ன லட்சத்துல ஒருத்தியோ? உன்னோட இந்த கைலங்கட ஸ்கூட்டரால என் காருக்கு எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு நீயே பாத்தியா இல்லையா? நான் உன்னை இப்ப ஜெயிலுக்கு அனுப்ப போறேன். போலீஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் பிரிகேட், உடனே எல்லாரும் இங்க வாங்க. நீ இதுவரைக்கும் எந்த பொண்ணுகிட்டயும் ஐ லவ் யூ சொன்னதே இல்லையா? அப்புறம் எதுக்கு உயிரோட இருக்க? என்ன மனுஷியா நீ? சொல்லு, ஐ லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. ஒருவேளை உன்னால நான் என் சின்ன வாழ்க்கையில இழக்க வேண்டியது வந்துச்சுன்னா, நீ உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கப்புறமாவது யார்கிட்ட மனசை பறி கொடுக்கும்போது அதுக்கு யார் தகுதியானவங்களோ அவங்க கிட்ட கொடுங்க. இன்னும் அப்பதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இது எங்களுடைய பர்சனல் விஷயம். எங்களுக்கு நடுவுல வந்து பேசுறதுக்கு நீ யாரு? என்ன சுஹானாவை பிடிச்சிருக்கா? பதில் சொல்லு ஈஷான். சுஹானா அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமானு உங்க எல்லாருக்கும் உறுதியா தெரியுமா? இவ ரொம்ப நல்ல பொண்ணு ஈஷான். ரொம்ப அமைதியான சுபாவம். அவ முகத்துல எவ்வளவு பொறுமை இருக்கு தெரியுமா? நாங்க இருக்கிற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தா. எங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க தெரியுமா? சரி, அவளுக்கு என் போட்டோவை காமிச்சிங்களா? அது அது வந்து அவங்க அப்பா நிச்சயமா காமிச்சிருப்பாரே. என் போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமும் கூட அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா?
இப்ப என்ன கேட்க நினைக்கிற ஈஷான்? எனக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாம் தெளிவா இருக்கே. சுஹானாவுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதனால தானே அவங்க அப்பா கல்யாண பேச்சு பேச வீட்டுக்கு வர சொன்னாரு. உன்னை பிடிக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படி ஈஷான் கிட்ட என்ன குறை இருக்கு? ஒரு நிமிஷம், உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைல்ல? அட கடவுளே, நாங்க பாட்டுக்கு சரின்னு சொல்லிட்டோம், எல்லாமே முடிவும் பண்ணிட்டோம், உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. பதில் சொல்லு ஈஷான், எனக்கு ஒரே கவலையா இருக்கு. இல்ல, அவளே கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டா. நீங்களே எல்லாத்தையும் நல்லபடியா பேசி முடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போறேன் பெரியம்மா? அப்பனா சுஹானாவை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஈஷான், நான் உடனே போய் கமல் சாருக்கு இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிடுறேன். எனக்கு தெரியும் நீ சுஹானாவை சந்திக்க ஆசைப்படுவல. இல்ல பெரியம்மா, அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. இதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்திருக்கேன். அதான் இந்த போட்டோல பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்ல, நீங்க இந்த பொண்ணை பார்த்திருக்கீங்க, பேசியிருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் பார்த்து பேசணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. இருந்தாலும் ஒரு தடவை பாரு. I love you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாட்டேன். நான் அவரை சந்திக்க விரும்பல, எனக்கு அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. அப்படின்னா அவரை மீட் பண்ணி பேசாமலே கல்யாணம் பண்ணிக்க போறியா? நீ என்ன பேசுறன்னு யோசிச்சு பேசுறியா? நீ அவரோட போட்டோ மட்டும்தான் பாத்திருக்க. அப்புறம் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸா பார்த்துட்டேன்ல. That's it. அதெல்லாம் சரிதான். ஆனா நீ பையனை மீட் பண்ணல. அது மட்டும் இல்ல, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் வாழ போற. அக்கா, ஜஸ்ட் ஒன்ஸ் அவர் கூட பேசதான் பாரு. அதுக்கு என்ன அவசியம் தான் நான் கேக்குறேன். Just tell me one thing. ஒரு ஆளை பார்த்து 1 மணி நேரம் பேசிட்டு அந்த ஆளை பத்தி எனக்கு முழுசா தெரிஞ்சிருமா இல்ல நல்லா புரிஞ்சிருமா? I don't think so. நான் மீட் பண்ண மாட்டேன். அக்கா, நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் அவர். எனக்கு என்னவோ சுஹானா சொல்றதுதான் சரின்னு தோணுது. வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்க முடியும்னு 1 மணி நேரத்துல எப்படி முடிவெடுக்க முடியும்? டாட், நோ. ஆனா முன்ன பின்ன தெரியாத 2 பேரு சந்திச்சாங்கன்னா ஒரு புது வாழ்க்கைய ஒன்னு சேர்ந்து வாழ முடியுமாங்கிற முடிவை எடுக்கிற நம்பிக்கையாவது வரும்ல. ஒருவேளை அதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை வராம போயிடுச்சுன்னா? டாட், ப்ளீஸ், நான் இந்த வாட்டி உங்க டெசிஷன் மட்டுமே எடுத்துக்க விரும்புறேன். ஓகே? நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். காதுல விழுந்துச்சா? இதத்தான் அப்பாவோட செல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அவ டாடோட டெசிஷனை ஏத்துக்கிட்டு அவ முன்னேறணும்னு நினைக்கிறா. இந்த விஷயத்துல உனக்கு எந்த குறையும் இருக்காதுன்னு நான் ப்ராமிஸ் பண்றேன். ஏன்னா அந்த பையன் ரொம்ப நல்லவன். அதை விட அவனோட குடும்பம் இருக்குல்ல, அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஈஷானும் நீயும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. எந்த அளவுக்குன்னா, உனக்கு அங்க இந்த அப்பாவோட குறைய தெரியாத அளவுக்கு. டாட், வாட் இஸ் திஸ்? நீங்க தானே சொன்னீங்க யாரும் அக்கா வருத்தப்படுற மாதிரி நடந்துக்க கூடாது, அவங்க எப்போ சந்தோஷமா இருக்கணும்னு. ஆனா இப்ப நீங்களே இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. எல்லாத்தையும் சந்தோஷமா பண்ணணும் இல்லையா? இன்னும் என்ன வேலை இருக்கு? ஓஃப் டாட், உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம்? ஓ ஆமா, நான் உடனடியா ஐயரை பார்த்து முகூர்த்த நாள்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்ல. நான் அதோ வந்துடுறேன், உடனே வந்துடுறேன்.
அக்கா நீங்க இன்னொரு தடவை பொறுமையா யோசிங்க. நீங்க அந்த பையனை மீட் பண்ணணுமா வேண்டாமான்னு. ஓகே? நான் அந்த பையனை பார்க்க விரும்பல. அவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணியே ஆகணும். தட்ஸ் இட்.